மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். போன வகுப்பின் தொடர்ச்சியாக தரம் 8 மாணவர்களுக்கான பிரகிருதி விக்ருதி ஸ்வரங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் அதன் தொடர்ச்சியான கோமல தீவிர பேதம் பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது கோமல தீவிர பேதம். கோமல ஸ்வரம் என்று சொன்னால் சிறிய ஸ்வரம், அதாவது சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம்தான் கோமல ஸ்வரம். கோமல ஸ்வரம் நாங்கள் இந்த ரிகமதனி என்று பார்த்தோம். விக்ருதி ஸ்வரங்களை பார்த்து நாங்கள் ரிகமதனி. இந்த ரிகமதனி என்ற 5 ஸ்வரங்களும், அதாவது 5 ஸ்வரங்கள் என்று சொல்லும்போது ரிஷபம், காந்தாரம், மத்திமம், தைவதம், நிஷாதம். இந்த ரிகமதனி என்று சொல்லும்போது இந்த 5 ஸ்வரங்களும் கோமல தீவிர பேதத்தினால், அதாவது சுருதியில் மாறுதல் அடைந்து 10 ஸ்வரங்களாக மாறுதல் அடைகின்றது. இந்த ரிஷபத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதாவது ரிஷபம் என்று சொல்லும்போது, அதாவது கோமல ஸ்வரத்தை நாங்கள் சிறிய ஸ்வரம் என்றும், அதாவது மென் ஸ்வரம் என்றும் சொல்லுகின்றோம். அடுத்தது குறை ஸ்வரம் என்றும் அழைக்கலாம். இந்த கோமல ஸ்வரத்துக்கு வழங்கப்படுற பெயர்கள், அதாவது மென் ஸ்வரம், அடுத்தது நாங்கள் குறை ஸ்வரம் என்றும் அழைக்கின்றோம். இந்த கோமல ஸ்வரத்தை சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம். அப்போ குருதியில் ரிஷபத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அந்த ரிஷபம் சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம் என்று வரும். ரிஷபம் 2 ரிஷபம் வரப்போகின்றது. சுத்த ரிஷபம், சதுஸ்ருதி ரிஷபம். அந்த சுத்த ரிஷபம் சின்ன ஸ்வரம், அதாவது சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம்தான் சுத்த ரிஷபம். சதுஸ்ருதி ரிஷபம் என்று சொன்னால் அது பெரிய ஸ்வரம், அதாவது சுருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரம். அதனை நாங்கள் தீவிர ஸ்வரம் என்று சொல்லுவோம். அதாவது சுருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரத்தை நாங்கள் தீவிர ஸ்வரம் என்று சொல்லுகின்றோம். அதாவது பெரிய ஸ்வரம், வன் ஸ்வரம் என்று நிறை ஸ்வரம். தீவிர ஸ்வரத்தை நாங்கள் நிறை ஸ்வரம், பெரிய ஸ்வரம், தமிழிசையில் வன் ஸ்வரம் என்று அழைக்கின்றோம். அதேபோல் கோமல ஸ்வரத்தை தமிழிசையில் நாங்கள் குறை ஸ்வரம், மென் ஸ்வரம் என்று அழைக்கின்றோம். அப்போ ரிஷபம் 2 ரிஷபம், சிறிய ஸ்வரம் கோமல ஸ்வரம் சுத்த ரிஷபம், தீவிர ஸ்வரம் சதுஸ்ருதி ரிஷபம். அடுத்ததாக நாங்கள் ரிஷபத்துக்கு அடுத்ததாக காந்தாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், காந்தாரத்திலும் சாதாரண காந்தாரம், அந்தர காந்தாரம். சாதாரண காந்தாரம் சிறிய ஸ்வரம், அதாவது கோமல ஸ்வரம். அந்தர காந்தாரம் தீவிர ஸ்வரம், அதாவது பெரிய ஸ்வரம், அதாவது சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம் சாதாரண காந்தாரம், சுருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரம் அந்தர காந்தாரம். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் ரி க மா. மாவில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மா என்னும் ஸ்வரத்தை மத்திமம். அந்த மத்திமத்தில் சுத்த மத்திமம், பிரதி மத்திமம். சுத்த மத்திமம் சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம், அதாவது கோமல ஸ்வரம், சுத்த மத்திமம். தீவிர ஸ்வரம் மத்திமத்தில் பிரதி மத்திமம், சுருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரம் பிரதி மத்திமம். அடுத்ததாக பார்த்தீர்கள் சொன்னால் ரி க மா தா, தைவதம். தைவதத்தில் சுத்த தைவதம், சதுஸ்ருதி தைவதம். சுத்த தைவதம் சுருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம்,
அப்போ ஸ்ருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம் கோமல ஸ்வரம் சுத்த தைவதம். ஸ்ருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரம் சதுஸ்ருதி தைவதம். சதுஸ்ருதி தைவதம் பெரிய ஸ்வரம் தீவிர ஸ்வரம். அடுத்ததாக 5வது ஸ்வரம் நிஷாதம். நிஷாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கைசிகி நிஷாதம் ஸ்ருதியில் குறைந்து ஒலிக்கும் ஸ்வரம் கைசிகி நிஷாதம் கோமல ஸ்வரம். காகலி நிஷாதம் ஸ்ருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரம். அந்த காகலி நிஷாதம் பெரிய ஸ்வரம் தீவிர ஸ்வரம். அப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த விக்குர்தி ஸ்வரத்தை நான் சொன்ன மாதிரி இந்த லயத்துக்கு காட்டினான் இந்த பறவையை வைத்து எப்படி நீங்கள் அந்த செயற்பாட்டை நீங்கள் செய்து காட்சிப்படுத்தலாம் என்று. அதே மாதிரி தான் இந்த விக்குர்தி ஸ்வரத்தையும் ஸ்வரம் என்றதில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் இங்கால பிரகிருதி ஸ்வரம் இங்கால விக்குர்தி ஸ்வரம் என்று போட்டனீர்கள். அப்போ பிரகிருதி ஸ்வரம் விக்குர்தி ஸ்வரம் இங்கால பிரகிருதி ஸ்வரம் 2 விக்குர்தி ஸ்வரம் 5. இந்த விக்குர்தி ஸ்வரம் திரும்பவும் 5 பிரிய போகின்றது. அதாவது ரிக மதனி என்ற 5ம் திரும்பவும் சின்ன ஸ்வரம் 5. ரீ எடுத்துக்கொண்டோம் என்றால் சின்ன ஸ்வரம் பெரிய ஸ்வரம். காவை எடுத்துக்கொண்டோம் என்றால் சின்ன ஸ்வரம் பெரிய ஸ்வரம். மாவை எடுத்தோம் என்றால் இங்கால சின்ன ஸ்வரம் பெரிய ஸ்வரம். அதே மாதிரி தாவை எடுத்தோம்டா சின்ன ஸ்வரம் ஒன்று பெரிய ஸ்வரம். நீ எடுத்தோம்டா சின்ன ஸ்வரம் ஒன்று பெரிய ஸ்வரம் ஒன்று. அப்போ 5 10 ஸ்வரஸ்தானங்கள் வருகின்றது. இந்த 5 ரிகமதனியையும் 2 ஸ்வரம் ஒவ்வொன்றிலையும் வரும்போது 10 ஸ்வரஸ்தானங்கள் இங்கே வருகின்றது. அப்போ 10 ஸ்வரஸ்தானங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அப்போ இந்த 10 ஸ்வரஸ்தானங்களோடும் பார்த்தீங்கன்னா தீவிர ஸ்வரம் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. தீவிர ஸ்வரம் 5 இங்கே குறிக்கப்படுகின்றது. அதாவது இங்கே பார்த்தீர்கள் சொன்னால் கோமலஸ்வரம். அப்போ கோமலஸ்வரம் என்னென்னு உங்களுக்கு கேட்டால் நீங்கள் குறிப்பிட வேண்டும். கோமலஸ்வரம் ரீ எடுத்தால் சுத்த ரிஷபம் சாதாரண காந்தாரம் சுத்த மாத்திமம் சுத்த தைவதம் கைசி நிஷாதம். இந்த 5ம் தான் கோமல ஸ்வரங்கள். அதே மாதிரி தான் தீவிர ஸ்வரத்தை பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்கள், ஸ்ருதியில் கூடி ஒலிக்கும் ஸ்வரம் தான் தீவிர ஸ்வரம், அதாவது பெரிய ஸ்வரம். இதனை நாங்கள் தமிழிசையிலே நிறைஸ்வரம் வன்ஸ்வரம் என்று அழைக்கின்றோம். அந்த தீவிர ஸ்வரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாருங்கள் 5 ஸ்வரங்கள். என்னென்ன ஸ்வரங்கள் என்று சொன்னால் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தர காந்தாரம் பிரதிமத்திமம் சதுஸ்ருதி தைவதம் காகலி நிஷாதம். அப்போ பார்த்தோம் என்று சொன்னால் 5 ஸ்வரங்கள் தீவிர ஸ்வரங்கள் 5 ஸ்வரஸ்தானங்கள் வந்திருக்கின்றது. அங்கே கோமல ஸ்வரங்களும் 5 ஸ்வரஸ்தானங்கள் வந்திருக்கின்றது. ஆகவே 10 ஸ்வரஸ்தானங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அப்போ இந்த 10 ஸ்வரஸ்தானங்களுடன் அந்த பிரகிருதி ஸ்வரமும் சாவும் பாவும், அதாவது சட்ஜம் பஞ்சமம், அந்த சட்ஜமும் பஞ்சமமும் சேரும்போது 12 ஸ்வரஸ்தானங்கள் வருகின்றது. பாருங்கள் 12 ஸ்வரஸ்தானங்கள் வருகின்றது உங்களுக்கு. இதில் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். இதில் நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். ரிகமதனி 5 கோமல தீவிர பேதங்களினால 10 ஸ்வரஸ்தானங்கள் வருகின்றது. பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 2 10 10உடன் அந்த 2 ஸ்வரஸ்தானங்களும் சேரும்போது 12 ஸ்வரஸ்தானங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தெரியுது.
இதில் நீங்கள் குறிப்பதாக இருந்தால் இதனை குறித்து கொள்ளலாம். இப்போ நான் சொன்னேன் முதல்லேருந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் 12 சுரஸ்தானங்களுக்கு வந்துட்டோம். நீங்கள் தரம் 6, 7 படித்தனீர்கள். ஸ்வரங்கள் எத்தனை? 7. பிறகு அந்த ஸ்வரங்களில் குறில் ஸ்வரம், நெடில் ஸ்வரம் என்று படித்தனீர்கள். குறில் ஸ்வரத்துக்கு என்ன பேர்? ஹரஸ்வஸ்வரம் படித்தனீர்கள். அடுத்ததாக அதாவது குறுகிய ஓசையுடைய ஸ்வரம் குறில் ஸ்வரம், நீண்ட ஓசையுடைய ஸ்வரம் நெடில் ஸ்வரம் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் அந்த 7 ஸ்வரங்களும் தமிழிசை பெயர்கள் எல்லாம் இருக்கின்றது என்று பார்த்தோம். அந்த 7 ஸ்வரங்கள்லையும் பிரகிருதி ஸ்வரம், விக்ருதி ஸ்வரம். பிரகிருதி ஸ்வரம் சாப்பா, விக்ருதி ஸ்வரம் ரிகமதனி. அதற்கு அடுத்ததாக நாங்கள் நாங்கள் கோமளம், தீவிரம். வடிவாக கவனித்துக் கொள்ளுங்கள். பிரகிருதி ஸ்வரம் 7 ஸ்வரங்கள் பார்த்தோம் பிள்ளைகளே. ஸ்வரங்கள் 7 என்று பார்த்தோம். இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு 12 ஸ்வரஸ்தானங்கள் வந்துவிட்டது. அப்போ எங்களுக்கு 7 ஸ்வரஸ்தானங்கள் ஸ்வரங்கள் தெரிய வேண்டும். சாட்டில் படித்துறாங்க, வானவில்லில் 7 நிறங்கள் இருப்பது போல், வாரத்தில் 7 நாட்கள் இருப்பது போல், சங்கீதத்திலே 7 ஸ்வரங்கள் இருக்கின்றது. அந்த 7 ஸ்வரங்களும் உங்களுக்கு தெரிய வேணும். சட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்திமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம். 7 ஸ்வரங்கள். இந்த 7 ஸ்வரங்களும் பிரகிருதி ஸ்வரம், விக்ருதி ஸ்வரம் என்று பிரிக்கப்படுகின்றது. அதாவது பிரகிருதி ஸ்வரம் இயற்கை ஸ்வரம், அதேபோல் விக்ருதி ஸ்வரம் சுருதியில் மாறுதல் அடையும் ஸ்வரம் தான் விக்ருதி ஸ்வரம். அந்த விக்ருதி ஸ்வரங்கள் 5 தான் உங்களுக்கு இங்கே பார்த்தனீர்கள். கோமளஸ்வரம், தீவிரஸ்வரம் என்று பார்த்தனீர்கள். அந்த விக்ருதி ஸ்வரம் 5 கோமள தீவிர பேதத்தினால 10 ஸ்வரங்களாக மாறுதல் அடைகின்றது. விக்ருதி ஸ்வரங்கள் 5 கோமள தீவிர பேதத்தினால 10 ஸ்வரஸ்தானங்களாக மாறுதல் அடைந்து அந்த 10 ஸ்வரஸ்தானங்களுடன் பிரகிருதி ஸ்வரங்களான சட்ஜம், பஞ்சமம், இந்த 2 ஸ்வரங்களும் சேர்ந்து 12 ஸ்வரஸ்தானங்களாக மாறுதல் அடைகின்றது. அப்போ 7 ஸ்வரங்களும் 12 ஸ்வரஸ்தானங்களாக மாறுதல் அடைவதற்கு காரணம் எது என்று சொன்னால் இந்த கோமள விக்ருதி ஸ்வரங்கள்ட கோமள தீவிர பேதங்கள் தான் 12 ஸ்வரஸ்தானங்களாக வருகின்றது என்று நாங்கள் பார்த்தோம். பார்த்தீர்கள் சொன்னால் 12 ஸ்வரஸ்தானங்கள், 7 ஸ்வரங்கள், இப்பொழுது 12 ஸ்வரஸ்தானங்கள். அப்போ 7 ஸ்வரங்கள் தெரிய வேண்டும் உங்களுக்கு. கோமள ஸ்வரங்கள் எவை என்று தெரிய வேண்டும். அடுத்ததாக தீவிர ஸ்வரங்கள் எவை என்று தெரிய வேண்டும். அடுத்ததாக 12 ஸ்வரஸ்தானங்களும் தெரிய வேண்டும். இந்த 12 ஸ்வரஸ்தானங்களும் உங்களுக்கு ஓர்டரில் தெரிய வேண்டும். அதாவது முதலாவது சட்ஜம். சட்ஜம் பேதம் அடையாது, சுருதியில மாறுதல் அடையாத ஸ்வரம் சாப்பா. இப்போ சட்ஜம். 2வது பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுத்த ரிஷபம். சுத்த ரிஷபம் கோமள ஸ்வரம். அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் சதுஸ்ருதி ரிஷபம். சதுஸ்ருதி ரிஷபம் தீவிர ஸ்வரம். அடுத்தது பாருங்கள் காந்தாரம், சாதாரண காந்தாரம். சாதாரண காந்தாரம் கோமளஸ்வரம். அடுத்தது அந்தர காந்தாரம் தீவிரஸ்வரம். சுத்த மத்திமம் கோமளஸ்வரம். பிரதிமத்திமம் தீவிரஸ்வரம். அடுத்தது பஞ்சமம். பஞ்சமம் சுருதியில மாறுதல் அடையாது.
அதாவது பேதம் அற்ற ஸ்வரம். அடுத்து தைவதம், சுத்த தைவதம், கோமலஸ்வரம். அடுத்ததாக சசு தைவதம், சதுஸ்ருதி தைவதம், தீவிரஸ்வரம். அடுத்தது நிஷாதத்தை எடுத்தோம்னு சொன்னால் கைசிகி நிஷாதம், கோமலஸ்வரம், காகலி நிஷாதம், தீவிரஸ்வரம். இப்போ பார்த்தீர்கள் சொன்னால் 12 ஸ்வரஸ்தானங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் எவ்வாறு வந்தது என்று உங்களை விளக்கம் தர சொல்லி வினா வந்தால் நீங்கள் அதற்குரிய வினா தரம் 6ல் படித்ததை வைத்து கொண்டுதான் எழுத வேண்டி வரும். அதாவது 7 ஸ்வரங்களும் 7 ஸ்வரங்களில் ரிகமதனி என்ற 5 ஸ்வரங்களும் கோமல தீவிர பேதத்தினால் சுருதியில் மாறுதல் அடைந்து ரிகமதனி என்ற 5 ஸ்வரங்களும் 10 ஸ்வரஸ்தானங்களாக மாறுதல் அடைகின்றது. அந்த 10 ஸ்வரஸ்தானங்களுடன் பேதமற்ற ஸ்வரங்களாகிய சட்ஜம், பஞ்சமம் இந்த 2 ஸ்வரஸ்தானங்களும் சேரும் போது 12 ஸ்வரஸ்தானங்கள் உருவாகின்றன. அந்த 12 ஸ்வரஸ்தானங்களும் தான் இந்த இதில் குறிப்பிட்டிருக்கிற அவ்வளவும். இப்போ உங்களுக்கு இதில் கேள்வி வருமாக இருந்தால் முதலாவது கேள்வி, சுரத்திற்கு வழங்கப்படும் வேறு பெயர் கோவை. அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதில் வினாக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. பிரகிருதி ஸ்வரங்கள் எவை என்று சொன்னால் சட்ஜம், பஞ்சமம். அடுத்தது பிரகிருதி ஸ்வரங்கள் அடுத்ததாக விக்குருதி ஸ்வரங்கள் எத்தனை? 5. விக்குருதி ஸ்வரங்கள் எவை என்று சொன்னால் ரிகமதனி என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக இதில் நீங்கள் வினாக்களை குறிக்கக்கூடியதை குறித்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்கள், விக்குருதி ஸ்வரங்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். விக்குருதி ஸ்வரங்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் என்னென்ன? செயற்கை ஸ்வரங்கள் என்று கூறலாம். அதாவது பேதம் அடையும் ஸ்வரம். அதேபோல் பிரகிருதி ஸ்வரங்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அவிக்குருதி ஸ்வரங்கள், இயற்கை ஸ்வரங்கள், அசல ஸ்வரங்கள் என்று கூறலாம். அடுத்தது நீங்கள் இதில் கோமல ஸ்வரங்கள் எத்தனை என்றால் 5. தீவிர ஸ்வரங்கள் எத்தனை என்று சொன்னால் 5. கோமல தீவிர ஸ்வரங்கள் எத்தனை என்றால் 10. அதுக்கு அடுத்ததாக கோமல ஸ்வரங்கள் எவை? இப்போ கோமல ஸ்வரங்கள் எவை என்று சொன்னால் நீங்கள் அந்த கோமல ஸ்வரங்கள் 5ஐயும் குறிப்பிட வேண்டும். அதாவது சுத்த ரிஷபம், அடுத்தது காந்தாரத்தை எடுத்தோம் சொன்னால் சுத்த ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்திமம், சுத்த தைவதம், கைசிகி நிஷாதம்.
அதாவது கோமல ஸ்வரங்கள் எவை என்று சொன்னால் அதற்குரிய விடைதான் இந்த 5 ஸ்வரஸ்தானங்களும் பெறும். அதாவது சுத்த ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்திமம், சுத்த தைவதம், கைசிகி நிஷாதம். அதாவது கோமல ஸ்வரங்கள் எவை என்றால் தீவிர ஸ்வரங்கள் எவை? தீவிர ஸ்வரங்கள் எவை? இதற்குரிய விடை சதுஸ்ருதி ரிஷபம், அந்தர காந்தாரம், பிரதிமத்திமம், சதுஸ்ருதி தைவதம், காகலி நிஷாதம். அதாவது தீவிர அதாவது கோமலஸ்வரம், ஓகே, தீவிரஸ்வரம். அப்போ கோமலஸ்வரம் தீவிரஸ்வரங்கள் எவையோடு சொன்னால்தான் நீங்கள் சதுஸ்ருதி ரிஷபம், அந்தர காந்தாரம், பிரதிமத்திமம், சதுஸ்ருதி தைவதம், காகலி நிஷாதம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் பன்னிரண்டு சுரஸ்தானங்கள் வந்திருக்கின்றது. உங்களுக்கு சில வேளைகளில் சுத்த மத்திமத்தின் கோமலசுரம் சுத்த மத்திமமாக இருக்கும்போது தீவிரசுரம் எது என்றும் பெறலாம். இதில் சில வினாக்கள் குறிப்பிடப்படவில்லை. மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் 12 சுரஸ்தானங்கள் பற்றி பார்த்துள்ளோம். இப்போ இதில் உங்களுக்கு எவ்வகையான கேள்விகள் வரலாம் என்றும் பார்த்தாச்சு. வினா ஒன்றுக்குரிய வினாக்கள்லாம் இப்பொழுதுல கூறப்பட்டது. பகுதி 2க்குரிய வினா ஒன்று கூறினான் எது, அதாவது 12 சுரஸ்தானங்களும் எவ்வாறு வருகின்றது என்றால் அதற்கு நீங்கள் ஸ்வரம் 7 ஸ்வரம் கோமல தீவிர பேதத்தினால், அதாவது பிரகிருதி சுரங்கள் விக்குருதி சுரங்கள், அந்த விக்குருதி சுரங்களும் பிரகிருதி சுரங்களும் கோமல தீவிர பேதத்தினால், ஏதாவது விக்குருதி சுரம் கோமல தீவிர பேதத்தினால் 10 சுரஸ்தானங்களாக மாறுதல் அடைகின்றது. அந்த 10 சுரஸ்தானங்களும் சஜ்ஜ பஞ்சமம் என்ற பிரகிருதி சுரங்கள் அந்த 10 சுரஸ்தானங்களோட சேரும்போது 12 சுரஸ்தானங்களாக மாறுதல் அடைகின்றது. இதெல்லாம் பார்த்து சரி. இப்பொழுது நாங்கள் அடுத்த வகுப்புகளில் நாங்கள் நாட்டார் பாடல் பற்றி பார்க்க உள்ளோம். அந்த நாட்டார் பாடலை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு மேலோட்டமாக பார்க்கலாம் என்று உள்ளேன். அதாவது நாட்டார் பாடல் பார்த்தீர்கள் சொன்னால், அதாவது நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி. நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி நாங்கள் தரம் 6, 7 வகுப்புகளில் நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணி பற்றி பார்த்துருக்கின்றோம். அதாவது நாங்கள் முழுமையாக பார்க்கவில்லை 6 இந்த நாட்டார் பாடலின் கலாச்சார பின்னணியில்
குழந்தை பருவ பாடல் பார்த்து நாங்கள், வளர்ந்தோர் பருவ பாடல் பார்த்து நாங்கள், அதை விட மீனவ பாடல், அருவி வெட்டு பாடல், இப்படியான சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும்தான் நாங்கள் இந்த நாட்டார் பாடலில் நாங்கள் பார்த்து நாங்கள். இப்போ நாங்கள் இந்த நாட்டார் பாடல் கலாச்சார பின்னணி என்று சொல்லிக்கலாம். அதாவது குழந்தை பிறக்கும்போது மருத்துவச்சி பாடல், அந்த மருத்துவச்சி பாடலில் இருந்து ஒப்பாரி பாடல் வரையும் தான் பார்க்க உள்ளோம். மருத்துவச்சி பாடல் என்றால் என்ன, அடுத்ததாக தாலாட்டு பாடல் என்றால் என்ன, தாலாட்டு பாடலுக்கு அடுத்ததாக விளையாட்டு பாடல், விளையாட்டு பாடலுக்கு அடுத்ததாக தொழிற்பாடல், அந்த தொழிற்பாடலுக்கு அடுத்ததாக நலங்கு பாடல், அதாவது திருமண வைபவத்தின் போது இடம்பெறும் பாடல் தான் நலங்கு பாடல் என்று கூறப்படுகின்றது. அந்த நலங்கு பாடல், அந்த நலங்கு பாடலுக்கு அடுத்ததாகத்தான் ஒப்பாரி பாடல். அதாவது ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த நாட்டார் பாடல் மக்களோட பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. அப்போ அதை பற்றித்தான் நாங்கள் ஒவ்வொரு பாடலாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் தரம் 6 தரங்களில் மருத்துவச்சி பாடல் என்றால் என்ன என்று பார்த்தோம், தாலாட்டு பாடல் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள். அதற்கு அடுத்ததாக தரமுகளில் நாங்கள் குழந்தை பருவ பாடல் பார்த்து நாங்கள், அதாவது ஊஞ்சல் பாடல், மற்றது ஒரு தாய் தனது பிள்ளையை உறங்க வைக்கும்போது பாடப்படும் பாடல் தாலாட்டு பாடல், வளர்ந்தோர் பருவ பாடல், இப்படி பார்த்தோம். இடையிடையில் தான் நாங்கள் பார்த்து நாங்கள். அடுத்தது தொழிற்பாடல் பற்றியும் பார்த்து நாங்கள் தரமுகளில், அதாவது மீனவ பாடல் பற்றி பார்த்து நாங்கள். அடுத்தது அருவி வெட்டு பாடல் பற்றி பார்த்து நாங்கள். அடுத்ததாக இந்த நாட்டார் பாடலை பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது நாட்டார் பாடலுக்கு வேறு வகையான பெயர்கள் வழங்கப்படுகின்றது என்று சொன்னால் பாமர ஜன கானம், நாடோடி பாடல், பொதுஜன கானம், சமுதாய பாடல், கிராமிய பாடல். அதாவது இந்த பாடல் கிராமப்புற மக்களிடையே தான் இது வளர்ந்து வந்தது. ஆகவே கிராமிய பாடல். இப்படி பல பெயர்கள் இந்த நாட்டார் பாடலுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக இந்த நாட்டார் பாடல் எவ்வகையான இசை அமைப்பில் காணப்படுகின்றது. மிகவும் கவர்ச்சிகரமான இனிமையான ஒரு இசை அமைப்பில் தான் இந்த நாட்டார் பாடல் காணப்படுகின்றது. அடுத்தது அந்த மொழிகளும் மிகவும் எளிமையான மொழிகளால் இந்த நாட்டார் பாடல் பாடப்பட்டு வருகின்றது. அதாவது வாய்மொழியாக வந்த பாடல்கள் தான் இந்த நாட்டார் பாடல்கள். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாட்டார் பாடலில் எவ்வகையான வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. எவ்வகையான வாத்தியங்கள் என்று சொன்னால் கிராமிய வாத்தியங்கள், அதாவது உடுக்கு, பறை, தம்பட்டம், அடுத்தது புல்லாங்குழலும் இந்த நாட்டார் பாடலில் பயன்படுத்தப்படும். அதாவது அந்த கருப்பொருள் எவ்வாறு அமைந்திருக்கின்றதோ அதற்கேற்றவாறு இந்த வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. புல்லாங்குழல், அடுத்த டோலக், தபேலா, இவ்வாறான வாத்தியங்கள் இந்த நாட்டார் பாடலில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இந்த நாட்டார் பாடலை பற்றி நாங்கள் மிகவும் விரிவாக அடுத்த வகுப்பில் நாங்கள் பார்க்கலாம். மேலோட்டமாக இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்த்த விடயங்கள் என்னன்றதை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த ஸ்வரம், பிரகிருதி ஸ்வரம், கோமல தீவிர பேதம் இவை நாங்கள் தரம் 10, 11க்கு கூட கட்டாயம் தேவைப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அங்கு நாங்கள் 16 ஸ்வரஸ்தானங்கள் பற்றி படிக்க போகின்றோம். அப்போ அங்கே 16 ஸ்வரஸ்தானங்கள் பற்றி படிக்கும் போது நீங்கள் இந்த 12 ஸ்வரஸ்தானங்களை மறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த 16 ஸ்வரஸ்தானங்களை எப்படி வந்தது என்று சொல்லி பார்க்க உங்களுக்கு அது அங்கே மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஆகவே இதை நாங்கள் படிக்க வேண்டும் என்று படிக்காமல் நான் சொன்னது போல சில
காட்சிப்படுத்தல்களை நீங்கள் செய்யுங்கள். இந்த ஸ்வரங்களுக்கு நான் முதலே காட்டினேன். இந்த லாயம் என்றால் இந்த இவ்வாறு நாங்கள் தரமேளில் நாங்கள் லாயம் என்றால் இப்படி செய்திருக்கணும். இது லயத்துக்கு மட்டும் இப்படி செய்ய வேணும் என்று இல்லை. இது பாருங்கள், ஒரு அழகான ஒரு அன்னம் இப்படி கிளி ஒவ்வொரு பறவைகளை நீங்கள் எடுக்கலாம். ஒவ்வொரு பறவைகள் மட்டுமல்ல, வேறு சில உருவங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வாறு செய்துவிட்டு நீங்கள் இதை கட்டி இப்படி தொங்க விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வகுப்பறைகளில் உங்களுக்கு மிகவும் இதை படிக்க வேண்டும் என்ற அவசரம் கூட உங்களுக்கு ஏற்படாது. ஆகவே நீங்களும் இந்த ஸ்வரங்களை 7 ஸ்வரங்களையும் இப்படி கட்டி கொண்டு 7 ஸ்வரங்கள் இப்படி தொங்க விடலாம். 7 ஸ்வரஸ்தானங்களையும் சட்ஜம் ரிஷபம் இப்படி தொங்க விடலாம். அடுத்ததாக நான் சொன்னேன்னா ஸ்வரம் என்று போட்டுட்டு அதையும் ஸ்வரம் என்று தொங்கினா ஸ்வரம் இங்கால பிரகிருதி ஸ்வரம், இங்கால விக்குருதி ஸ்வரம் வரும். பிறகு அந்த விக்குருதி ஸ்வரத்தை என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் விக்குருதி ஸ்வரம் வந்து திருப்பி 2ஆக பிரிகின்றது. பிரகிருதி ஸ்வரம் 2 சாவும் பாவும். பிறகு விக்குருதி ஸ்வரம் 5 ரிகமதனி. அப்புறம் அந்த விக்குருதி ஸ்வரம் 5ம் திருப்பி 2ஆக பிரிகின்றது. எவ்வாறு? கோமளம் தீவிரம். கோமளம் தீவிரம் அதாவது சிறிய ஸ்வரம் பெரிய ஸ்வரம். சிறிய ஸ்வரம் கோமளஸ்வரம், பெரிய ஸ்வரம் தீவிர ஸ்வரம். கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். சிறிய ஸ்வரம் கோமளஸ்வரம், பெரிய ஸ்வரம் தீவிர ஸ்வரம். சுருதியில் குறைந்தொழிப்பது கோமளஸ்வரம், சுருதியில் கூடி ஒழிப்பது தீவிர ஸ்வரம். அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் சின்ன ஸ்வரம் கோமளஸ்வரம். அப்போ இந்த கோமள தீவிர பேதத்தினால்தான் இந்த 5ம் 10 ஸ்வரமாக வருகிறது. 10 ஸ்வரஸ்தானங்கள். அப்போ 10 ஸ்வரஸ்தானங்கள் கோமளஸ்வரம் 5, தீவிரஸ்வரம் 5 என்னென்னு உங்களுக்கு நான் இதில் காட்டினான். இந்த பார்த்தீர்கள் தெரியும். கோமளஸ்வரம் 5, தீவிரஸ்வரம் 5. அந்த கோமளஸ்வரம் 5ம் தீவிரஸ்வரம் 5ம் சட்ஜம் பஞ்சமம் அந்த பிரகிருதி ஸ்வரத்துடன் சேரும்போது 12 ஸ்வரஸ்தானங்களும் வந்திருக்கின்றது. அப்போ I2 10. அந்த 10 ஸ்வரத்துடனும் சட்ஜமும் பஞ்சமமும் சேர்ந்து 12 ஸ்வரஸ்தானங்கள் உருவாகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது தெரிந்தால்தான் அங்கால திருப்பி நீங்கள் 16 ஸ்வரஸ்தானம் எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த 12 ஸ்வரஸ்தானத்தை கூட நீங்கள் இப்போ நான் காட்டின மாதிரி செய்து காட்சிப்படுத்தலாம். அடுத்த கோமளஸ்வரம் என்றால் அந்த 5 ஸ்வரங்களும், தீவிரஸ்வரம் என்றால் 5 ஸ்வரங்களும், அவற்றையும் நீங்கள் இப்படியே செய்து உங்களோட வகுப்பறையில் காட்சிப்படுத்தினால் உங்களுக்கு கட்டாயம் இருந்து தான் நாங்கள் கொப்பியை பார்த்து படிக்க வேண்டும் என்ற அவசரம் இல்லை. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இறுதியாக இப்போ நாட்டார் பாடல் பற்றி பார்த்து நாங்கள் அதை மிகவும் விரிவாக அடுத்த வகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம் என்று கூறி இந்த வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.